தம் ரூட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். தம் ரூட் கேக் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நாம கடாயில 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு இதுல ரவா சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை இப்ப தனியா எடுத்து வச்சிடலாம். கேக் பேட்டர் ரெடி பண்றதுக்கு எக் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதோட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ரவா அண்ட் சுகர் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டில தான் ஆட் பண்ணணும். நான் 400 கிராம்ஸ் ரவா ஆட் பண்ணிருந்தேன். சோ இதுல 400 கிராம்ஸ் சுகர் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுல கீ ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் டோட்டலா 250 ml கீ எடுத்திருக்கேன். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த ரவா இதுல ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுல 400 ml மில்க் ஆட் பண்ணிக்கலாம். திக்கான 1 லிட்டர் மில்க் 400 ml ஆகுற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணி எடுத்தது. இதுல கொஞ்சமா இலாய்ச்சி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா yellow ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு half an hour அப்படியே வச்சிடலாம். கடாயில கீ ஆட் பண்ணிட்டு ரைசன்ஸ் அண்ட் கேஷ்யூ நட்ஸ் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தனியா எடுத்து வச்சிடலாம். இதே கடாயில நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கேக் பேட்டரை ஆட் பண்ணிடலாம். இதுல நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருந்த கேஷ்யூ நட்ஸ் அண்ட் ரைசன்ஸ் சேர்த்துலாம். ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு இதை நல்லா ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கணும். கேக் பேட்டர் கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறம் ஸ்டவ் லோ ஃபிளேம்ல வச்சுட்டு இன்னும் நல்லா ஸ்டிர் பண்ணிடலாம். இப்போ தம் ரூட் கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சில இதை நம்ம கேக் ட்ரேக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கேக் ட்ரேல கீ அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். இதுல நம்மளோட கேக் பேட்டரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கேக் பேட்டரை நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த ரிமைனிங் கேஷ்யூ நட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிடலாம். இப்போ இதை அவன்ல வச்சு பேக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ரொம்பவே டெலிஷியஸான தம் ரூட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டியான தம் ரூட் கேக்கை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி உங்க டீ டைமை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. This is Star Special. Don't forget to subscribe.